இந்தியன் பாலிட்டியில் அரசியலமைப்பின் முகவுரை அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முகவுரை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பில் முகவுரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன்னுரை போன்றது, ஒரு முன்னுரை போன்றது. 1946 டிசம்பர் 13 நேருவினுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த முகவுரை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1946 டிசம்பர் 13 நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் 1947 ஜனவரி 22 இந்த முகவுரை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ முகவுரை வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா 1947 ஜனவரி 22. இந்திய அரசியலமைப்பிற்கு முகவுரை தேவை அப்படின்ட்டு சொன்னவர் யார் அப்படின்னா நேரு தான் சொல்வார். இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு முகவுரை தேவை அப்படின்ட்டு சொல்வார். இப்போ நம்ம முகவுரை பற்றி பார்க்கலாம். முகவுரையில் சமதர்ம, மத சார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது எப்போ அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் முகவுரையில் சமதர்ம, சமய சார்பற்ற, ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து சேர்ப்பாங்க. எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் முகவுரை திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் முகவுரையை வந்து இதுவரைக்குமே ஒரே ஒரு டைம் தான் திருத்திருப்பாங்க. எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பில் முகவுரை திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னா 1976. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தம் செய்யப்பட்டது. சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு 1976. இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது இந்திய மக்கள். இந்தியாவில் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது இந்திய மக்கள். அடுத்த ஒரு காரணம் கூற்று அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரைதான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், சமய சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், சமய சார்பு அதாவது மத சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. கூற்று வந்து காரணத்தை சரியாக விளக்குகிறது. ரெண்டுமே வந்து கரெக்டு. பின்வருவனவற்றுள் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும் அப்படின்னா இறையாண்மை. பின்வருவனவற்றுள் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும் அப்படின்னா இறையாண்மை. இறையாண்மை அப்படின்னா என்னென்னா ஒரு நாடு வந்து மற்ற நாட்டினுடைய உள் விவகாரங்களில் வந்து தலையிடாமல் இருக்கிறது தான் என்ன அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்கிறது. இறையாண்மைனா என்ன? ஒரு நாடு வந்து மற்ற நாடுகளுடைய உள் விவகாரங்களில் வந்து தலையிடாமல் இருக்கிறது தான் இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். 42ஆம் அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின்வருவனவற்றுள் எது தவறானதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 சொற்கள் சேர்ப்பாங்கள்ல, அது என்னெல்லாம் அப்படின்னா சோசியலிஸ்ட், மத சார்பற்ற, ஒருமைப்பாடு அப்படிங்கிறத சேர்த்துருப்பாங்க. இதில் எது இல்லை அப்படின்னா மக்களாட்சியுடைய அப்படிங்கிறத சேர்த்துருக்க மாட்டாங்க. 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின்வருவனவற்றுள் எது தவறானது அப்படிங்கிறது மக்களாட்சியுடைய அப்படிங்கிறது வராது. அடுத்தது கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறு. எந்த வழக்கில் வந்து அங்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பெருபாரி யூனியன் வழக்கில் தான் சொல்லியிருப்பாங்க. 1960 கொண்டு வரப்பட்ட பெருபாரி யூனியன் வழக்கில் தான் சொல்லியிருப்பாங்க முகவுரை வந்து அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இது வந்து தவறு. இவங்க கேட்டிருக்குது கேசவானந்த பாரதி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது. இதுவும் வந்து தவறு. முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும் அப்படின்னு சொன்னது கரெக்டு. கேசவானந்த பாரதி வழக்கு என்ன சொல்லுவாங்கன்னா முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 3 மட்டும் கரெக்டு. கேசவானந்த பாரதி வழக்கு எப்போ அப்படின்னா 1973. பெருபாரி யூனியன் வழக்கு மட்டும்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முகவுரை வந்து அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி எல்ஐசி வழக்குன்னு ஒன்று இருக்கும். அதுவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1995 கொண்டு வரப்பட்டது. அதுவுமே முகவுரை வந்து அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்ட்டு அதுவும் சொல்லுவாங்க. பெருபாரி யூனியன் வழக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து நம்முடைய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. 1960 கொண்டு வரப்பட்டது. கேசவானந்த பாரதி வழக்கு ஒருங்கிணைந்த பகுதி தான் சொல்லுவாங்க. அது 1973. கேசவானந்த பாரதி வழக்கு எப்போ 1973. 1976ஆம் ஆண்டில் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு என்னென்ன சொற்றொடர்கள் சேர்க்கப்பட்டன அப்படின்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு
அப்படிங்கிற சொற்கள் சேர்க்கப்பட்டன. சமய சார்பின்மை இல்லைன்னா மதச்சார்பின்மை. 1976ஆம் ஆண்டில் அரசியல் சாசன திருத்தச் சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற சொற்றொடர்கள் வந்து சேர்க்கப்பட்டது. சமய சார்பின்மை என்ற சொல் வந்து எந்த வார்த்தையிலிருந்து கொண்டு வரப்பட்டது? செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அப்படின்னா லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஜாதகம் என்று கூறியவர் யார் அப்படின்னா முன்சி அப்படி சொல்லியிருப்பார். அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் முகவுரை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாருன்னா முன்சி சொல்லியிருப்பார். முன்சி, KM முன்சி. இது அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எர்னஸ்ட் பார்க்கர். எர்னஸ்ட் பார்க்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா முகவுரை வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அரசியலமைப்பின் அடையாள அட்டை, முகவுரை வந்து அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா பால்கிவாலா அப்படிங்கிறவர் வந்து அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படின்னு சொல்லியிருப்பார். AV டைசி அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். AV டைசி வந்து வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதில் ஜாதகம் சொன்னது யார்? முகவுரை ஜாதகம் சொன்னது யார் அப்படின்னா முன்சி சொல்லியிருப்பாரு. சொல்லியிருக்காங்க ஜாதகம், அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யார்? முன்சி வந்து சொல்லியிருக்காரு. அரசியலமைப்பின் சாவி அப்படின்னு சொன்னது எர்னஸ்ட் பார்க்கர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொன்னது தாகூர்தாஸ் பார்க்கவ் சொல்லியிருப்பாரு. அடுத்து வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சர் ஐவர் ஜென்னிங் சொல்லியிருப்பாரு. வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது சர் ஐவர் ஜென்னிங் வந்து சொல்லியிருப்பாரு. வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படின்னு வழக்குகளின் சொர்க்கமே முகவுரைன்னு சொன்னது வந்து AV டைசி. வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது வந்து சர் ஐவர் ஜென்னிங். வழக்கு வர வழக்கறிஞர் வர வழக்குகளின் சொர்க்கம் சொன்னது AV டைசி. வழக்கறிஞர்களின் சொர்க்கம் முகவுரைன்னு சொன்னது வந்து சர் ஐவர் ஜென்னிங்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யார்? முன்சி. சாவின்னு சொன்னது எர்னஸ்ட் பார்க்கர். ஆன்மான்னு சொன்னது யார்? ஆன்மான்னு சொன்னது வந்து தாகூர்தாஸ் பார்க்கவ். அடுத்து பார்த்தோன்னா வழக்கறிஞர்களின் சொர்க்கம் சொன்னது சர் ஐவர் ஜென்னி. இப்போ ஆன்சர் என்ன? சி. இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு எது அப்படின்னா அதான் வந்து கேசவானந்த பாரதி வெர்சஸ் கேரள மாநிலம். இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு கேசவானந்த பாரதி வெர்சஸ் கேரள அரசு. கேசவானந்த பாரதி வழக்கு என்ன அப்படின்னா 1973 கொண்டு வரப்பட்ட வழக்கு. இது ஒரு முகவுரை தொடர்புடைய வழக்கு தான் இந்த கேசவானந்த பாரதி வழக்கு. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க? முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை வந்து என்ன முடியாது? மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேசவானந்த பாரதி வெர்சஸ் கேரள அரசு. 42ஆம் அரசியலமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவுரையில் 3 புதிய சொற்களை சேர்த்தது. பின்வருவனவற்றில் எது தவறு அப்படின்னா சோசியலிஸ்ட், மத சார்பற்ற, ஒருமைப்பாடு, இந்த 3 கரெக்டு. மக்களாட்சி உடைய அப்படிங்கிறது தவறு. மக்களாட்சி உடைய அப்படிங்கிறது சேர்த்துக்க மாட்டாங்க. கீழ்குறிப்பிட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பில் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது யார் அப்படின்னா எர்னஸ்ட் பார்க்கர். கீழ்குறிப்பிட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று குறிப்பிட்டவர் யார்? எர்னஸ்ட் பார்க்கர். அது மாதிரி எர்னஸ்ட் பார்க்கர் என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா திறவுகோல். முன்னுரை வந்து இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. முன்னுரை வந்து இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. முகப்புரை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதாவது முன்னுரை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இறையாண்மையுடைய, சமதர்ம, சமய சார்பற்ற, மக்களாட்சி குடியரசு அந்த மாதிரி இருக்கும். இறையாண்மையுடைய, சமதர்ம, சமய சார்பற்ற, மக்களாட்சி குடியரசு. இறையாண்மை இருக்குதா, சமதர்மம், சமய சார்பற்ற போல மத சார்பின்மையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து மக்களாட்சி, அடுத்து குடியரசு. அப்போ ஆன்சர் வந்து ஏ. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி எப்போ நடந்ததுன்னா 1789 நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சி. இதனுடைய முழக்கம் தான் என்ன அப்படின்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி. பற்றி நமக்கு புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. முகவுரைங்கிறது என்ன குறிக்கிறதுனா அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. இது அரசியலமைப்பின் திறவுகோல் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த முன்னுரை என்னன்னு சொல்லப்படுகிறது? திறவுகோல். இது யார் சொன்னாங்க? எர்னஸ்ட் பார்க்கர் வந்து சொல்லியிருப்பாரு.
1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது அமைந்துள்ளது. 1947 ஜனவரி 22 இந்திய அரசியல் நிர்ணய சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின்படி முகவுரை என்ன இருக்குது, அமைந்திருக்குது. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி அது ஒரே ஒரு முறை என்ன பண்ணியிருக்காங்க, திருத்தப்பட்டுள்ளது. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. அதன்படி சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு ஆகிய 3 சொற்கள் சேர்க்கப்பட்டன. அதன்படி என்ன பண்ணாங்க, சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 சொற்கள் சேர்க்கப்பட்டன. அடுத்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது முகவுரை அப்படின்னா, இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்குகிறது. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என்று நாம் அறியலாம். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி அதாவது ஜனநாயகம்னாலும் மக்களாட்சி குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவுரை கூறுகிறது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்று முகவுரை கூறுகிறது. இந்திய மக்கள் அனைவரும் சமூக, பொருளாதார, அரசியல், நிதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது இதனுடைய நோக்கமாகும். அடுத்தது 1979ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முழக்கங்களாயின. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. அதே மாதிரி முகவுரையினுடைய சமூக பொருளாதார அரசியல் எதுலேருந்து எடுத்தாங்கன்னா சோவியத் யூனியன்லேருந்து எடுக்கப்பட்டது. முகவுரையின் சமூக பொருளாதார அரசியல் எங்கேருந்து எடுத்தாங்க, அதனுடைய நீதி மாண்புகள் இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னா சோவியத் யூனியனில். ஃப்ரான்ஸ்லேருந்து என்ன எடுத்தாங்க முகவுரையில் அப்படின்னா குடியரசு அப்படிங்கிற வேர்டு, அப்புறம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது இந்திய அரசியலமைப்பில் 42வது சட்ட திருத்தம் முகவுரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதை எப்படி மாற்றினாங்க அப்படின்னா இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும். இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படிங்கிறத எப்படி மாற்றினாங்க அப்படின்னா இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாற்றினாங்க. அதே மாதிரி நாட்டின் ஒற்றுமை அப்படி மட்டுமே இருந்ததை என்ன பண்ணாங்க அப்படின்னா நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படிங்கிறதை மாற்றினாங்க என்று முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1976இல் தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42வது திருத்தத்தை கொண்டு என்ன பண்ணாங்க, எப்படி மாற்றினாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா 42வது திருத்த சட்டம் என்ன பண்ணுச்சுன்னா முகவுரையில் இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படிங்கிற வேர்டு இருந்தது. அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னா இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாற்றினாங்க. நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிற சொற்றொடரை எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னா நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு சேர்த்தாங்க. இது யார், இது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவங்க 1976 தேசிய அவசர நிலை காலத்தில் இந்த 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, அந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதான் சொன்னோம்ல, இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இதில் பார்த்தோம்ல இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்றால் தனது உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்தவித வெளிநாட்டு தலையீடு இன்றி நிர்வகிப்பது. இறையாண்மை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்முடைய அரசு உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்தவித வெளிநாட்டின் தலையீடு இன்றி நிர்வகிப்பதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இறையாண்மை கொண்ட அரசுன்னு சொல்லுவோம். இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் அப்படிங்கிற சொல்லும் என்ன பண்ணாங்க அப்படின்னா 42வது திருத்த சட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. சமதர்மம் அப்படிங்கிற சொல்லுமே என்ன பண்ணாங்க 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இணைச்சிருக்காங்க. இந்தியாவில் சமதர்மம், முதலாளித்துவம் ஆகிய பொருளாதாரங்கள் இணைந்த கலப்பு பொருளாதாரம். நம்ம இந்தியாவில் என்ன பொருளாதார முறை கடைபிடிக்கப்படுது அப்படின்னா கலப்பு பொருளாதார முறை கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் மதச்சார்பின்மை என்பது இந்தியாவில் அரசு மதம் என்ற ஒன்று இல்லை. இந்தியாவில் மதச்சார்பின்மைன்னு ஏன் சொல்கிறோன்னா இந்தியாவில் தனியாக அரசு மதம் அப்படின்ட்டு இல்லை. அனைத்து மதங்களும் சமமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன என்பதாகும். இந்தியாவில் மதச்சார்பின்மை அப்படின்னா என்ன மீனிங்னா இது கூட கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. மதச்சார்பின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது தனியாக மதங்கள் இல்லை, அரசு மதம் அப்படிங்கிறது ஒன்று இல்லை, எல்லா மதங்களும் எப்படின்றால் சமமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்திய குடியரசு என்பது இந்திய குடியரசு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதாகும். குடியரசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதாகும். அடுத்தது புகழுரை பார்க்குறோம். நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி. நமது நீண்ட நாள் கனவை முகவுரை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொன்னது அல்லாடி கிருஷ்ணசாமி.
வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை அப்படின்னு சொன்னது யார்? ஏவி டைசி. வழக்குகளின் சொர்க்கமே முகவுரைன்னு சொன்னது. அதுபோல் அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை முகவுரை அப்படின்னு சொன்னது பால்கிவாலா. அரசியல் அமைப்பின் அடையாள அட்டை முகவுரைன்னு சொன்னது பால்கிவாலா. அதே மாதிரி மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் தான் முகவுரைன்னு சொன்னது முன்சி. ஜாதகம் சொன்னது யார்? முன்சி. அதே மாதிரி அரசியலமைப்பின் திறவுகோல் தான் முகவுரைன்னு சொன்னது யார்? பார்க்கர். எர்னஸ்ட் பார்க்கர் வந்து திறவுகோல் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி முகவுரை தொடர்புடைய வழக்குகள் பார்க்குறோம். பெருபாரி யூனியன் வழக்கு. பெருபாரி யூனியன் வழக்கு 1960. இது முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெருபாரி யூனியன் வழக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்லன்னு சொல்லியிருப்பாங்க. கேசவானந்த பாரதி வழக்கு 1973. இது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எல்ஐசி வழக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முகவுரை என்பது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க.